ஹே கைஸ், நான் உங்கள் கிகி தமிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த OnePlus Nord CE6 வந்து இருக்குது. இந்த மொபைல் வந்து நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் வந்து நம்ம பிரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE6ஓட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இந்த ரிவ்யூ ஆகும்போது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OnePlus Nord CE6 வந்து நம்மளுக்கு OnePlusலேருந்து ரிவ்யூ அனுப்பல. அதே சமயத்தில் இது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பெய்ட் கொலாபரேஷனும் கிடையாது. நான் வந்து காசு கொடுத்து அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரிவ்யூ வந்து நான் முடிச்சுட்டு இந்த ஃபோன் வந்து நான் விற்றுருவேன். ஸோ இது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பெய்ட் கொலாபரேஷனும் நமக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பில் குவாலிட்டி தான் ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ரொடெக்ஷனும் நமக்கு வந்து கொடுக்கல. கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒரு 215 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபோன் வந்து பிடிக்கும் போது நமக்கு வந்து நல்லா பல்கியாக கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபோனை பிடிச்சோடனே அதை வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பில் குவாலிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு OnePlus வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொரில்லா கிளாஸும் இல்லை, ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஃபோன் வந்து பார்க்குறதுக்கும் சரி, அதே சமயத்தில் பிடிக்கும் போதும் சரி, எந்த விதமான ஒரு சீப் ஃபீலிங்கும் நமக்கு வந்து வரல. நமக்கு வந்து ஒரு ப்ரீமியமாகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐபி ரேட்டிங். ஸோ இதில் வந்து நமக்கு IP66, 68, அப்புறம் நமக்கு வந்து 69, அப்புறம் 69K ரேட்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ். அவங்க நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து ஒரு ரப்பர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பர் கேஸோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ மொத்தத்தில் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பில் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோனோட விலை எல்லாமே ஏறிட்டு இருக்கு. ஸோ பில் குவாலிட்டி வந்து நமக்கு டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ நமக்கு வந்து என்ன தான் பில் குவாலிட்டியில் நமக்கு வந்து காஸ்ட் கட் பண்ணியிருந்தாலும் டிஸ்பிளே வந்து நமக்கு அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 6.78 இன்ச் 1.5K 144 Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 144 Hz வந்து நமக்கு சில ஆப்பில் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz தான் நமக்கு வந்து வேலை செய்யுது. இதோட பிரைட்னஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிரைட்னஸ் லெவல் வந்து நமக்கு 1800 nits வரைக்கும் நமக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits வரைக்கும் நமக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு HDR10 அப்புறம் HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஸோ கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது. அண்ட் கான்டென்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியில் இந்த உச்சி வெயிலில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே வந்து நமக்கு அடிக்குவேட் பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு பிரைட்னஸில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு செம ஸ்மூத்தாக இருக்குது, செம பிரைட்டாக இருக்குது. அண்ட் கான்டென்ட் பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து நமக்கு OnePlus வந்து அசத்தி இருக்காங்க. எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங்கும் நம்மளுக்கு வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் 5G. ஸோ கால் குவாலிட்டி அண்ட் 5Gயை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நமக்கு நல்லா சிக்னல் இருக்கும். அங்கே வந்து நான் ஃபுல்லாக ஓல்ட் வந்து டெஸ்ட் பண்ணேன். கால் குவாலிட்டி வந்து அட்டகாசமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து நமக்கு ஸ்டூடியோவில் சுத்தமாக சிக்னல் இருக்காது. ஒய்ஃபைல தான் நான் வந்து டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபையும் நமக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக வேலை செஞ்சுது. அங்கே வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5G. ஸோ 5Gயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 11 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்டு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் அப்படின்னு வந்து தெரிலங்க, நமக்கு வந்து 5Gயோட ஸ்பீட்ஸ் மட்டும் நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. ஸோ நான் வந்து எப்போவுமே நம்மளோட ஃப்ளாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து எடுப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஐஃபோன் எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபோன் எடுப்பேன். ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வந்து 200 Mbps கிட்ட வந்து நமக்கு அச்சீவ் பண்ணோம். ஆனால் அதே சிம்மை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் போட்டால் நமக்கு வந்து 30 Mbps 35 Mbps தான் நமக்கு வந்து அச்சீவ் பண்ணிருந்துச்சு. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து கொஞ்சம் தள்ளி போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் 200 Mbps கிட்ட வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்பீட் வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. ஒரு தடவை வந்து செம ஸ்பீடாக வேலை செய்யுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரொம்ப மொக்கையாக வேலை செய்யுது. ஸோ அந்த ஸ்பீட் கன்சிஸ்டன்சி மட்டும் ஏன் தெரில, இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகுது. அதை ஒரு வேளை அப்டேட்டில் வந்து சரி பண்ண முடிஞ்சாங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கால் குவாலிட்டி பிரச்சனை இல்லை. 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு வந்து ஃபிசிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பீட் கன்சிஸ்டன்சி மட்டும் நான் வந்து பிரச்சனையை வந்து இதில் வந்து ஃபேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கேளுங்க.
ஓகே கைஸ், இப்போ நீங்களே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி வந்து கேட்டிருப்பீங்க. அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குது, அதே சமயத்தில் கிளியராக இருக்குது. அங்கே வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளேல டால்பி விஷன் சப்போர்ட் இல்லையோ, அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸில் வந்து நமக்கு அந்த டால்பி அட்மோஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது. அங்கே வந்து எனக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ். ஆமாங்க, இந்த ஃபோனில் வந்து ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நான் வந்து ஃபோனை யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது, அதே சமயத்தில் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து OnePlus வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஹாப்டிக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஃப்ராரெட் பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட டிவி ரிமோட்டு இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஏசி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஐஆர் பிளாஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 30,000 rupees பே பண்ணுறோம். ஆனால் இன்னமும் நம்மளுக்கு வந்து இந்தியனில் வந்து NFC வந்து இன்க்ளூட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களால் வந்து டேப் டு பே எதுவுமே வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM வேரியன்ட் தான் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. 128 and 256GB நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து எந்த விதமான மெமரி கார்டும் போட முடியாது. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்டோரேஜில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB. ஆமாங்க, இதில் வந்து நமக்கு USB Type-C கொடுத்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3.0 கொடுத்துருக்கலாம். ஆனால் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு Snapdragon 7S Gen 4 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் தினமாக விலை வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது 30,000 இது கண்டிப்பாக ஒரு டீசென்ட்டான சிப்செட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் அந்த த்ராட்டிலிங் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோன் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து த்ராட்டில் வந்து ஆக மாட்டேங்குது. அதே சமயத்தில் ஃபோன் வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து ஆக மாட்டேங்குது. உச்சி வெயில நான் வந்து ஃபுல்லாக 5G யூஸ் பண்ணேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பெருசாக வந்து பயங்கரமாக சூடாகிற மாதிரிலாம் நான் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணல. நார்மலாக தான் ஃபோன் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபோனில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து இல்லை. அதே சமயத்தில் டே டு டே ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோனில் வந்து லேகோ இல்லை எந்த விதமான பக் அது எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லை. அண்ட் நான் வந்து ரொம்ப ஹெவி கேமர்லாம் கிடையாது. நான் வந்து லைட்டாக தான் கேமிங் வந்து ஆடினேன். அண்ட் நான் ஆடின கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணிடுச்சு. ஸோ ஒரு 30,000 rupeesக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஹீட்டிங் இஷ்யூ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண நீங்கள் வந்து ஒரு நல்ல ரூபே கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிவி எஸ் பேங்க் ரூபே கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நியோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இந்த கார்டு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எங்கே ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும் போதும், உங்களுக்கு வந்து 2% ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3% கேஷ்பேக் அந்த ஹோல் அமௌண்ட்டுக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஒரு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக் ப்ளஸ் ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் ஃபார் த ஹோல் 1.5 lakh அமௌண்ட்டும் வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 1 லான்ச் ஆக்சஸும் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூபே கார்டு அப்ளை பண்ணுச்சுன்னா இதுதான் இந்த பெஸ்ட் ரூபே கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு லேட்டஸ்ட்டான Android 16 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Oxygen OS 16 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளோட்வேர் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஆப்ஸ் லைக் ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி அதான் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சீப்பான கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வேணாம்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து அந்த ஓப்போட ஆப் ஸ்டோர் வந்து இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஹாட் ஆப்ஸ் அப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபில் தான் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எதுலேயும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நான் வந்து எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ ஆப் ஸ்டோர் இருக்குது, ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து வரல. அண்ட் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து OnePlus 15 மாதிரி இருக்க இந்த OnePlus AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlusோட AI ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலனா நான் வந்து ஏற்கனவே இந்த Oxygen OS 16 பற்றி வீடியோ போட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், நான் காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எந்த விதமான தேவையில்லாத ஆப்ஸோ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸோ எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லை. அண்ட் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாகவே வந்து இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து நமக்கு 8000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து பாக்ஸில் 80 வாட் சூப்பர் ஊக் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த அடாப்டரே நீங்கள் வீட்டில் மறந்து வச்சுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து 15.5 வாட் வந்து பிடி சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 55 வாட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிபிஎஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணணும்னா நமக்கு வந்து 27 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் சார்ஜர் போட்டு கேம் ஆடுறீங்க அப்படின்னா பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு வந்து உள்ளே கொடுத்த அடாப்டரில் நீங்கள் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 50% 0 to 50% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 32 மினிட்ஸில் நமக்கு வந்து சார்ஜ் ஆகுது. அண்ட் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸில் கிட்ட நமக்கு வந்து எடுக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 8000 mAh பேட்டரிக்கு 80 மினிட்ஸ் அப்படின்றது நான் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நல்லா ஃபாஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து ஏறுது. பேட்ரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி லைஃப் வந்து நம்மளுக்கு அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் ஃபுல்லாக ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் வச்சு யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபுல் பிரைட்னஸில் தான் இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே ப்ளூடூத் வந்து நமக்கு ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தான் வந்து வச்சுருந்தேன். அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் 5Gயில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி வேலை செஞ்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 8.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வந்துச்சு. அதே சமயத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 நாள் மேலே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 நாள் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து நமக்கு அட்டகாசமாக இருக்குது. அண்ட் நல்ல சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கேமரா கொடுத்ததா சொல்கிறாங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இன்னொன்று 2 மெகா பிக்சல் டம்மி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வந்து நம்ம பே பண்ணுறோம். ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கூட நமக்கு வந்து கொடுக்கல. பட் ரியாலிட்டிங்க நம்மளுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கேமரா தான் கிடைக்குது. சரி, இந்த கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது அண்ட் பக்காவாக வந்து இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து பெருசாக பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. அண்ட் ஷேடோஸ் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கான்ட்ராஸ்டியாக நம்மளுக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் டிஃபால்ட்டான செட்டிங்ஸில் தான் எடுத்தேன். நான் வந்து எந்த விதமான சேஞ்ச் நான் வந்து எதுவுமே பண்ணல. எல்லாமே டிஃபால்ட்டான செட்டிங்ஸில் மட்டும்தான் நான் எடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் கான்ட்ராஸ்டியான ஃபோட்டோஸ் பிடிக்குது, நல்லா வைப்ரண்ட்டான ஃபோட்டோஸ் வந்து பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த டே லைட் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பிடிக்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நமக்கு டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லைட் வந்து ஓரளவுக்கு இருந்தாலே நமக்கு வந்து நாய்ஸ் வந்து இல்லை. அதே சமயத்தில் ப்ராசஸிங்கும் நமக்கு வந்து பக்காவாக பண்ணுது. டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லாவே வந்துருக்கு. அண்ட் நைட்டில் நமக்கு வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் டே லைட்டில் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப கான்ட்ராஸ்டியாக இல்லை. நைட்டில் வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி. ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் சில ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக வந்து இருக்குது. ஃபோட்டோ வந்து அதை பார்க்கும் போதே ஏன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதே சமயத்தில் எட்ஜ் டிரெக்ஷன் வந்து நம்மளுக்கு கண்ணாபின்னாவாக இருக்குது. நான் வந்து இத்தனைக்கும் அதை வந்து 1.8லையோ 2லையோ நான் வந்து எஃப்ல வந்து எடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து F4.5லையோ சம்திங்கில் தான் எடுத்துச்சு. அந்த எஃப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்ஜ் டிரெக்ஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இத்தனைக்கும் நான் வந்து லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். அப்போவே இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து உங்களால் 4K 30 FPS வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷனில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இமேஜும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிறிஸ்பாக இருக்குது. ஆனால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து பெருசாக பிடிக்கல. ஆனால் நமக்கு வந்து திருப்பியும் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வீடியோவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4K 30 FPSல நீங்கள் வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து வீடியோவே ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வந்துருந்துச்சு. ஸோ செல்ஃபி ஃபோட்டோவோட எனக்கு வந்து செல்ஃபி வீடியோ பிடிச்சிருந்துச்சு. பேக் வீடியோவோட எனக்கு வந்து செல்ஃபி வீடியோ வந்து பெட்டராக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓவராலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமராவும் நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஒரு கேமராவும் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 128 GB வந்து நமக்கு 30,000 ருபீஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து 2,000 ருபீஸ் கிட்ட கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 28,000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 28,000 ருபீஸுக்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்க சில பிரச்சனைகள். நம்மளுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல, அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்த கேமராவும் நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நம்மளுக்கு வந்து 5G வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு கேமரா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு ஆவரேஜாக கேமரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட விலை எல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்குது. அந்த மாதிரி ஏறின டைமில் பார்த்தீங்கன்னா 30,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பரான பிக் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்மையான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நல்ல ஹாப்டிக்ஸு, ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து OnePlusோட ஆக்சிஜன் வாய்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் 8000 mAh பேட்டரி வித் வந்து நம்மளுக்கு செம ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக OnePlus வந்து பண்ணியிருக்காங்க. கேமரா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து சொதப்பியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் எனக்கு லைட்டாக ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா கண்ணை மூடிட்டு இந்த ஃபோன் ஒன்று வாங்கிக்கலாம். 30,000 ருபீஸ்க்கு OnePlus Nord CE6 வந்து இன்றைக்கும் செம வர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கேள்வி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.